ஆஃபீஸ் முடிஞ்சு டயர்டோடு வர்றவங்க ஹஸ்பண்டுக்கு பாசி பயிறு வச்சு பண்ணுற இந்த ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இப்போ இந்த பாசி பயிறு பணியாரத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போது 3/4 கப் அளவுக்கு பாசி பயிறு எடுத்து இதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து இதோட 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை 5 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பயிறு இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு மத்து வச்சு பாசிப்பயிரை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பாசிப்பயிரை இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் வெல்லமும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 6 ஏலக்காயை இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பாசிப்பயிரை இதோடு சேர்த்து நல்லா கைவிடாமல் 10 மினிட்ஸ் கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே நாட்டு சர்க்கரையும் பாசிப்பயிரும் நல்லா இறுக்கம் கொடுத்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதை 1/2 அன் ஹவர் போல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு எடுக்கும்போது தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். ஸோ அதனால் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு மைதா, அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பணியாரக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதோட ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை நல்லா உருண்டைகளாக பிடிச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவோட இந்த உருண்டைகள் எல்லாம் டிப் பண்ணி பணியாரக்கல்லில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு இந்த பணியாரத்தை குக் பண்ணிக்கலாம். ஒன் சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு எல்லா பணியாரத்தையும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்மளோட பணியாரம் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அப்புறம் என்ன, டயர்டோடு வர்றவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஹெல்தி ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள், இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்தி ஸ்வீட் ரெசிபிக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.